மா அல்லாதம்மா, ஏதோ கோவத்துல பேசிட்டேன். உன் பொண்ணு தானே, நான் பேசக்கூடாதா? விடுடி, நான் யாருக்கும் பாரமா இருக்க விரும்பல. என்னை நானே பாத்துக்கிறேன். அம்மா நான் அப்படி சொல்லலம்மா. நீ இப்படி ஏமாந்துட்டே இருக்கிற கோவத்துல தாம்மா நான் அப்படி கத்துனேன். புரிஞ்சுக்கோமா. நான் அப்படி என்னடி பண்ணிட்டேன்? 4 காசு கிடைச்சா கடன் அடைக்கலாம், உனக்கு ஒத்தாசை பண்ணலாம் தானே நினைச்சேன். மா அப்படி வர காசெல்லாம் நிக்காதுமா. உழைச்சு சம்பாதிக்கிற காசு தாம்மா ஒட்டும். ஓ, நான் உனக்கு என்ன பண்ணாலும் தப்புதான். அப்படி இல்லம்மா, உன்ன மாதிரி ஆளுங்களெல்லாம் இப்படிதான் மனசுல ஆசையை வளர்த்து ஏமாத்தி காசை புடுங்குறாங்க. நீயும் விட்ட காசை எப்படியாவது பிடிக்கணும்னு சொல்லி ஒரு தடவை ஏமாந்துட்டு தான் இருக்க. எனக்கு தானே கஷ்டமா இருக்கு. எவ்வளவு நியூஸ் பாக்குறோம். ஆன்லைன்ல கேம் விளையாடி காசை திருப்ப முடியாம சூசைட் பண்ணிக்கிறவங்க, லிங்க் டச் பண்ணி காசை ஏமாந்தவங்க, இப்பெல்லாம் கவர்மெண்ட்ல இருந்தே பேசுறேன்னு சொல்லி காசை புடுங்க ஆரம்பிச்சுட்டாங்க. நம்ம தானமா பார்த்து பத்திரமா இருக்கணும். இதெல்லாம் எனக்கு சொன்னா தானே புரியும். அதுக்கு தானமா நீங்க போன் பண்ணாலே கால்ல அவேர்னஸ் வச்சிருக்காங்க. நீ கேட்டுட்டு தானே இருக்க. அதுக்கு நீ இப்படியா திட்டுவ? ஆமா, இப்ப நான் இப்படி கத்துனதாலதான் உனக்கு எல்லாமே புரிஞ்சுது. சாப்பிடு. எனக்கு வேணாம். சாப்பிடுமா. யாருமா? ஏதோ புது நம்பரா இருக்கு. நான் பேசுறேன். ஹலோ ஹலோ மேடம், உங்க நம்பருக்கு ஐபோன் 16 பிரைஸா விழுந்திருக்கு. நீங்க ஜஸ்ட் 20,000 மட்டும் இனிஷியல் அமௌண்ட் கட்டினீங்கன்னா உங்களுக்கு வீட்லயே டெலிவரி பண்ணிடுவோம் மேடம். நீங்க போனை கையில வாங்கிட்டே காசு கொடுத்துக்கலாம். டேய் மயிரு, போனை வைடா. இதோட ஃபுல் வீடியோ பார்க்க ஹேண்டில் கீழ இருக்க ப்ளே பட்டனை கிளிக் பண்ணுங்க.